வணக்கமுங்க. நம்ம கேரளா மாநிலமுங்க இடுக்கி மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்கள் ஒன்றான காந்தலூர் மறையூர் போன அற்புதமான வீடியோ தாங்க. குறிப்பாக காரில் நம்ம ஊர்லேருந்து அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாருமே காரில் ட்ராவல் ஆகி போனோமுங்க. அந்த ட்ராவலிங் வீடியோ தான் பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. ஒரு அற்புதமான ட்ராவலிங் வீடியோ. நீங்கள் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்களும் குடும்பத்தோடு போகணும்னு நினைப்பீங்க. அதாவது காந்தலூர் போகணும் மறையூர் போகணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு மெசேஜாக இருக்குங்க. நாம் எப்படி கிராஸ் ஆகி போனோம், வழித்தடங்கள்லாம் எப்படி இருந்தது, நான் இங்கே எப்படி தயாராகி போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வீடியோ தொகுப்புங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வீடியோக்கள் நம்ம காந்தலூர் பற்றியும் நம்ம மறையூர் பற்றியும் நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டிலிருந்து நீங்கள் போனீங்கன்னா ஈரோடுங்க, அடுத்து அரச்சரூர், திருப்பூர் மாவட்ட காங்கேயத்தை கடந்து போனால் உங்களுக்கெல்லாம் தெரியும் தாராபுரத்துலேருந்து உடுமலைப்பேட்டை பக்கமுங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டிட்டா அடர் வனத்துக்குள்ளே ஆணை வழித்தடங்களாக இருக்கக்கூடிய அடர் வனத்துக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் ஆகி போகிறோமுங்க. அப்படி போன அற்புதமான வீடியோ தொகுப்பு தானுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஈரோட்டில் இருந்துங்க காந்தலூர் வரைக்கும் 178 கிலோமீட்டர் வருதுங்க. திருப்பூர் மாவட்ட காங்கேயத்தில் இருந்துங்க காந்தலூர் 129 கிலோமீட்டர் வருதுங்க. அதாவது அப்படியே மேகத்துக்குள்ளே இருக்குதுங்க காந்தலூர். கடல் மட்டத்திலிருந்து 1670 மீட்டர் உயரத்துலையும், அதே மாதிரி மறையூர் 1034 மீட்டர் உயரத்துலையும் இருக்குதுங்க. அப்பா கண்கொள்ளா காட்சிங்க. நாங்கள் ஒரு 5-6 வீடியோவை பதிவு பண்ணியிருக்கிறேன். இப்போ முதல்ல இந்த ட்ராவலிங் வீடியோ நம்ம எப்படி ட்ராவல் ஆகி போனோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அற்புதமான ஒரு வீடியோ தூப்புங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பார்த்துட்டு உங்கள் நண்பர் உறவினருக்கெல்லாம் அனுப்பிச்சிச்சு நாமளும் மறையூர் போகலாமா காந்தலூர் போகலாமா பாருங்கள் இந்த வீடியோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த வீடியோவை பதிவுங்க. வாங்க நாம் காந்தலூருக்கு மறையூருக்கு ட்ராவல் பண்ணி போகலாமுங்க. அம்மா தாயே ஆதிபராசக்தி அகிலாண்ட பரமேஸ்வரி பயணங்கள் எல்லாம் சிறக்கணும். கண்ணில் சிறுத்த விடக்கூடாது. அப்படி சிறுத்த வந்தாலும் ஆமாம் ஆமாம் மகமாயி. ஆஹா, அப்போ எனக்கு கொஞ்சம் திண்ணீர் விடு சாமி. எலுமிச்சங்காய் கொண்டாந்து இதில் வைக்கணும்ல, சக்கரத்தில் வைக்கணும்ல. அம்மா தாயே புத்தூராத்தா மாத்தாவா ஆதிபராசக்தி. எந்த முகம் போனாலும் தங்க முகமா இருக்கணும்ல. அம்மா தாயே ஆதிபராசக்தி. அவங்க காட்டேரி ஃபால்ஸ் வந்துட்டாங்களா? கரெக்டாக இருக்கும்ல நீ போகிறது? அப்பா காட்டேரி, ஆனால் காட்டேரி ஃபால்ஸுங்கிறது அங்கே தான் இருக்குதானே? ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு நான் அப்படியே வந்தேன். நைட் வந்தேன் 9:00 வந்துடும். அரிசி மூட்டை அண்ணா என்ன அரிசி மூட்டை வேணாண்டிங்களா? சிப்பமா சமையல் பண்றக்கா அடியில் வச்சு மேலே ஆத்தி போன இடத்து போன நீங்க வரீங்களா? ஹாய் சொல்லுங்க. வீடியோ ஹாய் சொல்லுங்க. அப்படியே முகமூடி போட்டுருந்தீங்கன்னா அதனால தான் சரி விட்டேன். ஹாய் சொல்லிருங்க. அண்ணா தம்பி ஹாய் சொல்ற அப்படியே வீடியோ ஹாய் சொல்லிருங்க. தம்பி காட்டிடும். செந்திலுக்காக வெயிட்டிங். ஆமா சைவம் எங்களுக்கு எலுமிச்சம்பழம் சாப்பாடு, உங்களுக்கு விதவிதமா அசைவம் வேணா. நம்ம ஊர்லேருந்து ஜாலியாக ஜம்முன்னு கிளம்பியாச்சுங்க. காரில் கிளம்பியாச்சுங்க. அப்படியே ட்ராவலிங் அப்படியே அவ்வளோ அற்புதமான ஒரு அனுபவத்தை கொடுத்துதுங்க. அதை பார்க்க போகிறோங்க. நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவலில் இந்த மாதிரி பயண வீடியோக்கள், குறிப்பாக சுற்றுலாத்தலங்கள், உணவு, இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் பதிவு பண்ணலாம்னு இருக்கிறோம். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜாக இருந்தாலும் சரிங்க, அதே மாதிரி நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவல் ஃபேஸ்புக்கு யூடியூப் சேனலாக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஒரு நல்ல பயனுள்ள தகவல் சேனலாக நம்ம சேனல் இருக்குதுங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம குடும்பத்தோடவோ நம்ம நண்பர்களோடவோ உறவினர்களோடவோ இந்த மாதிரி ஒரு பயணம் பண்ணும்போது அவ்வளவு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குமுங்க. அப்படியான ஒரு அற்புதமான பயணத்தை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. குறிப்பாக இந்த மலை சார்ந்த இடங்களில் போய் ரசிக்கிறதுங்கிறது தனி கலைங்க. ஏனுங்க மாப்பிள, எனக்கு டீ சொல்லிட்டேன். டீ சொல்லிட்டேன். எனக்கு டிக்கேஷன் கம்மியாக ஒரு டீ சொல்லிட்டேன். அவர் சொல்லிட்டேன் டிக்கேஷன் கம்மியாக ஒரு டீ. உங்களுக்கு என்ன சொன்ன? உனக்கு ஸ்ட்ராங்காவா வாஸ்டர் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ. ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க டீ லெமன் டீ. ஏப்பா உனக்கு பிளாக் டீ சொல்லிட்டியா? நீங்கள் சொல்லிட்டீங்களா? டிக்கேஷன் கம்மி எனக்கு தான், நமக்கு தான் டிக்கேஷன் கம்மியா. நான் எப்போ பால் தான் சாப்பிடுவேன். பாலை சாப்பிடாட்டினா ஆமாம். இப்போ குழந்தை பையன் பால் தான் சாப்பிடுவேன். நீங்கள் கிளாஸ்மேட்டுங்களா? நாங்கள் 2 கிளாஸ்மேட்டு. கருணாகரன் இல்லைங்க செந்தில் போது செந்தில் பொன்சு
எனக்கு 2 வருஷம் சீனியர். சத்தி தான் என் கிளாஸ்மேட். எனக்கு 2 வருஷம் போன சீனியர். நாங்கள் சத்தி தான் என் கிளாஸ்மேட், ஒன்றும் சீனியர். இந்த பயணத்தில் தனி சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, அங்கங்கே நம்ம நின்று டீ காஃபி சாப்பிட்றது, கூல்ட்ரிங்க் சாப்பிட்றதுங்க, அதே மாதிரி மத்தியானம் சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு அலாதிய பிரியமுங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு மனசு அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகி காரோடு சேர்ந்து அந்த காற்றோடு சேர்ந்து நம்ம மனசும் அப்படியே ட்ராவல் ஆகி போகக்கூடிய ஒரு அற்புதமான பயணமாக இருந்ததுங்க இது. நிச்சயமாங்க ஒரு பயணம் வந்து அவ்வளோ பெரிய அனுபவத்தை கற்றுக் கொடுக்குதுங்க. நம்ம எத்தனை சுற்றுலா போனாலும் ஒவ்வொரு சுற்றுலாவுமே நமக்கு ஒரு நல்ல அனுபவம் தானுங்க. பயணம் பயங்கரமாக இருக்குது. காந்தலூர் தார் திடீர்னு முடிவுண்ணா காந்தலூர்னு எல்லாரும் சொன்னீங்க, சரின்னு ஓகே பண்ணியாச்சு, சென்னு கிளம்பியாச்சு. ஆனால் சூப்பராக இருக்குண்ணா, ஏரியா சூப்பர், அருமையான சூப்பர். போக அந்த மேலே போகிறது எப்படி இருக்கு? ஆமாம் ஆமாம் ஆமாம், பயங்கர மெதுவாக போகிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வந்து நம்ம கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் கிடக்கிற மாதிரி. ஆமாம், ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்காவது இந்த ட்ரிப் இந்த மாதிரி ஒரு டூர் வேணும்னா நான் அப்படி போனால் சூப்பராக தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். எல்லாம் போனோம் இப்படி பார்க்கணும், ஒரு நாள் போய் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து. ஆமாம், மதிய நேரமே நம்ம கிளம்பிட்டோமுங்க. ஏன்னா ஒரு 3-4 மணி நேரம் பயணம் இருக்குமுங்க. டிராஃபிக் இருந்தால் கூட ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரத்தில் போயிடலாம்னு சொன்னாங்க. அதனால் மதிய நேரமே கிளம்பிட்டோமுங்க. இப்போ உடுமலைப்பேட்டை டவுனுக்குள்ளேங்க கொஞ்சம் அவுட்ரு போய் கூட போகலாம்னாங்க. சரி டவுனுக்குள்ளேயே போங்கப்பா, உடுமலை டவுனுக்குள்ளேயே போங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். ஏன்னா பயணங்கிறது அந்த பயண வழியில் இருக்கக்கூடிய காட்சிகளை ரசிக்கிறதுக்கு தானுங்க. அதனால தான் அப்படியே உடுமலைப்பேட்டை 2 பக்கம் மரமாக இருக்கு, அருமையாக இருக்குப்பா. அப்படியே 2 பக்கம் இல்லை ரோடு விரிவாங்க மாட்டாங்க, முறையில் போயிட்டு இருந்தோம். ரோடு அருமையாக இருக்குது, ஜம்முன்னு. மேற்கு தொடர்ச்சி மலை ஆரம்பிச்சு பார்த்தியா, உள்ள அது ஊரா மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தா அது எடுப்பா சூப்பரா சூப்பரா. இல்லை அந்த பக்கம் போயிருந்தோம்னா என்னப்பா திருமூர்த்தி டேம் மலையும் மேல நீயே தலையில கை வச்சு கோத்துருக்கிற சேகரே. அதெல்லாம் உள்ள மழை பெஞ்சு கிளைமேட்டு எல்லாம் தேங்காய் பாரு, மரம் பாரு, ஃபுல்லா இருக்கு. ஓ உனக்கா என்ன காய் நல்லா இருக்குதா, காப்பு நல்லா இருக்குது, தண்ணி காய்ச்சல். ஆமா 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 ஃபேமஸ் இதுதான். இங்க இது மக்காச்சோளம், எப்போ ஃபுல்லா மக்காச்சோளம் பாரு, ஃபுல்லா மக்காச்சோளம் சாகுபடி. நம்ம சீட் பெல்ட் போட்டதுனால ஒரு ஓரமா போய் அந்த அவங்கள போயிட்டாங்க. அதனால நான் கிட்டத்தட்ட போயிருப்பாங்களா, மறையூர் பக்கமும் போயிருப்பாங்க, மலை ஏறி இருப்பாங்க, மலை ஏறி பறக்க கூட்டிட்டு போறாங்க, கேரளா பாட்டை தாண்டி இருப்பாங்க. ரோட்டை ரசிச்சு. ஆமா ஆமா மழை மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல் ஸ்டார்ட் ஜம்முன்னு. அப்போ கேரளாக்குள்ள வந்துட்டு இப்போ ஆனைமலை புலிகள் காப்பகம். ஆஹா, டோட்டலே என்ட்ரி ஆயிட்டா 6 கிலோமீட்டரு மலை பாரு. இதே கரெக்டான ரோட்டா, இதே மறையூர் போகிற இதே ரோட்டா, கரெக்டான ரோட்டா? ஏப்பா அந்த அவர் நிறுத்து செந்தில், அவர் நிறுத்து கேட்போம். இது கரெக்டான ரூட்டு தான் போகிறோமான்னு கேட்போம். கையில் கொடையோடுதும் அண்ணா, மறையூர் போகிறது தானா மெயின் ரோடு எப்படி இருக்குமா? இன்னும் எவ்வளோ தூரம் போகணுங்கண்ணா? சின்னாறு. ஓ சின்னாறு தாண்டிட்டா நல்லா இருக்குமா? இப்போ நம்ம கேரளாக்குள்ள வந்துட்டோம். ஓ சின்னாறு வரைக்கும் தமிழ்நாடு தானா? ஓகே சரிங்கண்ணா, ரைட் ரைட், சூப்பருங்கண்ணா, நன்றிண்ணா நன்றி. ஏப்பா சின்னாறு தான் பாடுறாமாப்பா, சின்னாறு. மெதுவா போங்க, மலை சார்ந்த பகுதி இது, அதனால வனவிலங்குகள்லாம் எனி டைம் வரலாம். அதனால மெதுவா போங்க, மான் ஓடலாம், முயல் ஓடலாம், அதனால வந்து மெதுவா போங்க. எப்பவுமே இங்கேயும் இல்லை, எந்த பகுதிக்கு வனப்பகுதிக்கு போனாலும் நம்ம மெதுவா போகணும். ஆமா ஆமா ஆமா. போற ஊர்ல என்ன ஃபேமஸ்? இப்ப மறையூர்ல வந்து சந்தனக்காடு, சந்தனம் ஃபேமஸ். மறையூர் வெள்ளம் ரொம்ப ஃபேமஸ். வெள்ளம் கருப்புட்டு வெள்ளம் பிடிக்கிற மாதிரி நாட்டு சக்கரை வெள்ளம் ரொம்ப ஃபேமஸ். இல்ல நாட்டு சக்கரை கரும்பு ஆளை போட்டு கரும்பு ஆட்டி இது பண்ணுவாங்க. டேய் ஆனைமலை புலிகள் காப்பகம். சூப்பர் சூப்பர் சூப்பர். பஸ் ஓகே. புலிகள் காப்பகம், மெதுவாக போங்க, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். சின்னாறு சேனல்லாம் மேலே ஏற்றிங்க, க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஆமாம், டிரைவிங் ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனமாக டிரைவ் பண்ணுங்க. ஃபுல் ஃபாரஸ்ட்டுப்பா. யானைகளும் இந்த இடத்துல ரோட்டை கிராஸ் பண்ணி போட்டிருக்குப்பா. நம்மளே இடத்துல எல்லாம் தயாராக இருக்காங்கப்பா உள்ள போகிறதுக்கு. ஆத்தி மூணாறுங்கிறது 70 கிலோமீட்டர்.
அப்படியே மழை பெஞ்சிருக்கு பச்சை பசையா இருக்குது ஃபாரஸ்ட். நம்மதே அதுக்கு அனுபவிக்கணும். ஜம்முன்னு இருக்கு பாரு. காத்தே மழை காத்து அது வேற. ஏப்பா மழை காத்துனா மழை காத்து வீசுறதே மூலிகை வாசம். வேற அப்படியே மேகம் அப்படியே தழுவிக்கிட்டு போகுது. கிட்டத்தட்ட நம்ம என்ன ஊர் சொன்னா சின்னாரா என்ன சொன்னாங்க? சின்னாறு. இப்போ அங்கிருந்து கிட்டத்தட்ட சின்னாறு வரைக்குமே நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் வர்றோம். ஃபுல் ஃபாரஸ்ட். அங்கே ஃபுல்லாகவே மேகம் மூடி இருக்கும். அப்படியே மழை பெய்யும். ஆமாம் ஆமாம், அப்படியே வானத்தில் முட்டு மாதிரி இருக்குப்பா. இப்போ என்னப்பா வண்டி லோடு வாங்குது? ஹில் ஸ்டார்ட் ஆகிட்டுதா? மழை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இங்கிருந்து ஃபுல்லாக மழை தான் மேலே ஏறும்னு நினைக்கிறீங்களா? மழை காட்டுதா? மேப்பில் காட்டுதாப்பா? இங்கே ஒரு ஏர் பின்ன பார்த்து செந்தில். ஆமாம், 30 கிலோமீட்டர் வேகத்தில் திரும்ப சொல்கிறாங்க. அப்படி ஜம்முன்னு திரும்ப ஆச்சுப்படி எட்டி தூள் தண்ணி வேறு எப்படி கசிஞ்சு வருதுன்னு. ஜில்னஸ்னா இதான் ஜில்னஸ். அதுக்கு தானப்பா மாதம் ஒரு 2 மழை ஏற சொன்னாங்க. காத்து பாரு, அத்தனை மூலிகையில் கலந்து வருது. கம்மன்னு ஒரு வாசம் வருதுல்ல. மூலிகை வாசம் மாதிரி அடிச்சுட்டே இருக்கு. அப்ளை குடிச்சு மூச்சு இழுத்து விட்டா நான் மூச்சு இழுத்துட்டா இங்க நீங்க வந்துருவீங்க. ஒரே வந்துருவீங்க காலப்பாரால உள்ள இருக்கிற பேட் காத்துல வெளியே வந்துடும். நான் இழுத்துறேன். நான் இழுத்து விட்டாக்கா இங்க ஒரு ஏர் பெண்டு. சின்ன பெண்டு தான். 2 தான் நம்ம இதா இருக்கு. சூப்பர். அண்ணா என்ன லோடு கொண்டு வராங்க தெரியல. பழைய குடிச்சு நம்ம முன்னாடியே போயிட்டு இருக்குது. குச்சிக்கிழங்கு சிப்ஸ். அதுக்கு தான் சேகர கூட்டியார பல விஷயம் தெரிஞ்சாலப்பா. ஏப்பா இத வந்து பாடுறா. தமிழ்நாடு அரசு சின்னார் ரிவரா? சரி ரைட்டு. எங்க போட்டுருக்காங்க? ஆனைமலை புலிகள் காப்பகம், அமராவதி வனச்சரகம், சின்னார் வாகன சோதனை சாவடி, சின்னார் வாகன சோதனை சாவடி. ரைட்டு. தமிழ்நாடு பார்டர் இங்க முடியுதான்னு எங்கி போடலையே. வெல்கம் டு கேரளாவே போடலையே. தங்களை இனிதே வழி அனுப்பி வைக்கிறது தமிழ்நாடு பார்டர். இதுக்கு அடுத்து வரும் அப்படி இருக்கு. எங்க ரீச்? கண்ணாடி ஏத்து சேகரே, கண்ணாடி ஏத்தப்பா. உள்ள போயிட்டு வெளியில வந்துச்சா? அப்பா நமக்கு தான் வருதுப்பா. ஆத்தி போயிடுச்சு. ஆமா குடுக்குற மாதிரி தான் ராஜா. நீ கீழே இறங்கி கொடு ராஜா. நான் கண்ணாடி ஏத்திக்கிறேன் ராஜா. நீ குரங்குக்கு ஒரு கிராக் ஜாக் கொடுத்துட்டு. அவங்க வந்து வண்டிங்களா டூர் போறதுனால அந்த வண்டிக்கு டாக்குமெண்ட் கேட்டுருக்காங்க. பர்மிட் சொல்றாங்களா? ரெண்டு பேரும் பாரு. செந்தில வா, இறங்கி வாங்க. சபரிமலை 259 சபரிமலை. ஏப்பா தமிழ்நாட்டு பாடுறோம் சரி, நம்ம இந்த பாடுறோம் சரி, பயங்கர செக்கப். பயங்கர செக்அப் பண்ணி தான் விடுறாங்க. ஆமா 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 ஆமா. உள்ள வந்தா உன்னை பார்த்ததே சிரிச்சுக்கிட்டு போறாரு. குழந்தை வந்துருக்குது. இல்ல என்ன காரணம் தெரியுமா? உள்ள ஒரு குழந்தை வந்துருக்குது. அந்த குழந்தைகிட்ட போய் என்ன முடிவு பண்ணிட்டாங்க. இருக்கலாம் நீ பேப்பனியா பர்சனைக்கு பாத்துட்டு இருந்தாரா? என்ன கர்நாடகா 9 வருஷம் 2 வருஷம் செக் பண்ணாங்களா? நான் எடுத்த பரிசு ஏப்பா கண்ணாரா ஒரு எடுத்தீங்க பரிசுல ஒரு 15 வைங்க சார். வெறுங்கையோட 15 வைங்க. செலவு கம்மியா இருக்கு, ஒரு 15 வைங்க சார். அவரே என்னத்த இவரு எங்க டூர் போறானுங்க, காசு இல்லாம டூர் போறானுங்க அப்படின்னு நினைச்சிருப்பாரு. கூகுள் பேவும் ஒர்க் ஆகாது. ஆமா டவர் இல்ல. அவர் வந்துருமில்ல, அங்க உள்ள உடனே வந்துடும். இங்க பாருப்பா பச்சோந்தி அதிகமா இருக்கிற பகுதி பாது. கொஞ்சம் பார்த்து மெதுவா போ, அதிக விலங்கு அதெல்லாம். பச்சோந்தி கார் கலர்ல மாறி இருக்கு. இப்பதான் சொன்னல குழந்தைங்க சொன்னல, சேகர் குழந்தைங்க சொன்னல, நம்ப மாட்டோம் நீங்க. இல்ல பச்சோந்தி கலர். பச்சோந்தி கலர். இது ஆனைகள் பகுதி. அப்ப இது ஆனைகள் பகுதி. ஆனா
நீ அவன் என்னமா தெரியுமா நம்மளால ஆனை பகுதியா ஆனை குட்டி போட்டுக்கிறாங்க. ஆனை குட்டி போகுமா இல்லை ஆனை போகுமான்னு கேட்பேன் நம்மளால. மயில்பா பார்த்துருக்கியா நீங்க? சேகர் பார்த்துக்கா, பார்த்து கேரளா மயில் பார்த்துக்குப்பா. அது என்னப்பா அது ஒரு அருவி விழுவது நம்ம ஊர் பக்கம் திருப்பிட்டா போக விளைய மாட்டிருக்குது. பாரு அக்கா, நம்ம ஊரே நான் சொல்றேன், அவன் குரசமேட்டை மட்டும் குரசமேட்டை சொல்லி சொல்றா பாரு. ஆமா 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 ஆமா, அதனால தானே. ரைட். ஏப்பா யாரா சீட் பெல்ட் போடு, சீட் பெல்ட் போடு. பாரு சூப்பரா இருக்கு பாரு. ஏப்பா ஏப்பா என்ன பங்க ஃபாரஸ்ட் ஆபீசர் வீடா? ஒரு வீடு இருக்கு உள்ள. கோயிலுப்பா. கோயிலா? இல்ல பாயிண்ட் இது பாக்குறதப்பா, கோபுரம், கண்காணிப்பு கோபுரம்ப்பா. கீழே ரூமு, மேல கண்காணிப்பு கோபுரம். அருமையான காத்து. ஏப்பா எங்க இங்க அருவி உழுவ சத்தம் கேக்குது பாரு. அடே அப்பா சாமி, ஆமா போ. தண்ணி பாரு இங்கிருந்து வருது தெரியல. காட்டா இதாப்பா. ஏப்பா இதா காட்டாரப்பா. ஏப்பா ஏப்பா இதா காட்டாருப்பா. தண்ணி பாரு எப்படி போதுவார் உளம்பாட்ட. நாங்க காட்டார ரசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல அண்ணன் கிட்ட. கேரளானாவே ஜீப்பு தான். ஏப்பா காட்டார் பெரிய காட்டார் கிடந்து. ஏப்பா அங்க ஒரு ஜீப்பு, கேரளாவுக்கு வந்தாவே ஜீப்பு தானா. இந்த தண்ணி போய் அந்த சின்னாறுல கிடக்கும்னு நினைக்கிறேன். ஏப்பா அதான் சின்னாறு ரிவர், அதான் செக் போஸ்ட் தாண்டி வந்த மாதிரி சின்னாறு செக் போஸ்ட் அதுதான். ஒட்டி கிடக்குது இயற்கை. என்ன வாசம்னா எனக்கு காசுக்கு அந்த பாசத்துக்கு. ஆமா அதானே, அங்க ஊர்னு வந்தோம். என்னப்பா போதுமா? ஏப்பா லைட் போட்டாரு. நான் சளி பிடிச்சே மறந்துட்டேனே சளி பிடிச்சே மறந்துட்டேனே. மூச்சு போட்டு மாத்திரை வந்ததையுமே தான். அது போய் நான் கூட எப்படா போய் மழை ஈர காத்துக்குள்ள அங்கே வேற கேரளாவில் மழை பெய்யுமே, அப்படித்தான் போச்சாட்டு இருக்குது. சின்னார் தான் கேரளாக்குள்ள வரக்குள்ளே சளி நல்லா போச்சு, சளியா போச்சு, சரி நல்லா சரியா போச்சு. மாத்திரை வேற ஒரு டோஸ் கொண்டாந்த தேவைப்படாதான் இருக்கு. ஏப்பா 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 என்ன வயசு உனக்கு? குளிர்ற வயசு அது. இந்த வயசுல போய் குளிருதுங்கிற மைனரு குளிர் ரைட்டு. எங்க வந்திருக்கிறோம் நம்ம வந்து, எப்பேற்பட்ட கேரளாக்கு வந்திருக்கிறோம், மூலிகை காத்து கொடுக்குறோம். சட்டையை கழட்டிட்டு பருமண்டா சோழ அந்த அருவியில் அப்படியே அப்படி ஜிம் பாடியோ நிக்கிறேன் நீங்க. ஓகே ஜிம் நாளைக்கு வெறுமேலோட அப்படியே அருவியில குளிக்கும் போது அப்படி ஜிம் பாடியோட குளிக்கிறேன், அப்படியே கும்முன்னு. ஆமா ஆள் பயங்கரமாயிருவேப்பா. உடம்பேறி நல்லா மூலிகை தண்ணி வாத்துக்கு நான் பாத்துக்கிறேன். நீச்சல் தெரியுமா தெரியாதா? ஏன் ஜாகர நீச்சல் தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாதுப்பா. தெரியாத நீ கம்முனு டப்பால் தண்ணி மோந்து வர, டப்பால் தண்ணி மோந்து. நம்ம பஸ் செதில் கீழே இந்த பக்கம் இந்த பக்கம். வேண்டாம் பின்னாடி போய் பின்னாடியாவது போ. பின்னாடி முன்னாடி ஒரு இன்ச்சு போக முடியாது, ஒரு இன்ச்சு பின்னா முன்னாடி போக முடியாது. ஆனா ஒரே நிமிஷம் பின்னாடி வைக்க, பின்னாடி வா பின்னாடி வா என்னவா இங்க இடம் கிடக்குது. இங்க நீ உனக்கு லெஃப்ட் இருக்கு, இப்ப லெஃப்ட் வரல. நீ பின்னாடி வா லெஃப்ட் வா. வந்துக்கு பின்னாடி ஃபுல்லா வந்து அப்புறம் லெஃப்ட் இது வரைக்கும் போ. போய் பின்னாடி வருங்க. வருகிறார். அப்பவுமே ஏறி அந்த இதை தாண்ட வேண்டாம், அந்த இதை பார்டர் தாண்ட வேண்டாம். டிவைடர் வச்சுக்கோ, அது வரைக்கும் முன்னே போயிருமா? செந்தில இங்க இடம் கிடக்குது. செந்தில வா அந்த பக்கம் பாத்துக்கா. உள்ள வா. கட் பண்ணு. வா. வேண்டாம்ப்பா. அப்படி எட்ட வேண்டி நின்னுக்கோ. ஏன்னா அந்த கங்கு அந்த தண்ணி மழை தண்ணி விட்டு ஓடி அரிச்சு கிடக்குதா. நாம அதனால இந்த பக்கம் நமக்கு இப்ப போவே லெஃப்ட் வந்து ரொம்ப கவனமா போகணும். 108 வழி விடு, பின்னாடி வருது. 108 போது விட்டுரு. ஏறிப்போ விட்டுரு. அண்ணாச்சி போட்டு விடு.
ஜீப் மவுட்டு ரைட். உள்ளூர் காரெல்லாம் போட்டு பைக் கார் வர விடு, பைக் பசங்களுக்கெல்லாம் விட்டுரு போயிட்டு போறானு. போ பெரியா இருக்குது போ. அவரை விடு வாங்க அண்ணாச்சி, வாங்க அண்ணாச்சி. இல்ல நம்ம எல்லாரும் ஒருதாயின் பிள்ளைகள் தானே. ஏங்கிறாரா? கண்டிப்பா விட்டு கொடுத்து போற தப்பு இல்லையா? நான் வந்து அப்படியே இதை ஓபன் பண்ணிட்டு இறங்கிட்டு வண்டிகிட்டு இறங்கி ஒரு தைரியமா வந்திருக்கலாம். பண்ணப்பா இல்ல கரெக்ட் பண்ணலாம். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ல. கண்டிப்பா இல்ல தெரியலன்னா கூட வந்துடலாம். ஆமா அதுக்கப்புறம் எப்படி வருது? அந்த பக்கம் சைடுனா நமக்கு மேல முட்டுறது பாறை, அந்த மறந்தே முட்டு. இந்த பக்கம் பள்ளம்னா டக்குனு கீழே இறங்கிருமில்ல. கவனம் ரொம்ப முக்கியம். அப்ப சிட்லைட் போட்டுக்கா அப்படியே ஓட்டியா? வெரி குட். இதுதான்ப்பா சிந்தல கூட்டியாரணுங்கிறது. விசில் தெரிஞ்சாலப்பா. ஏப்பா இன்னைக்கு வந்து ஒரு 25 வருஷமா இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு மோட்டார் வாகன துறையில் இருக்கிறாப்ல. இன்னைக்கு நேத்தா இவங்க நடந்து போறாங்க. ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸா? ஆமா. போலீஸ் இண்டிகேட்டர் போட்டிருக்காரு அண்ணாச்சி. இங்கே மேலே ஊதுற வண்டி ஜீப் ரைடு. நின்று அப்பா போட்டு அப்போ போங்க. அப்போ போங்க, நாங்கள் அப்புறம் போய்க்கிறப்போ. அடே இங்கே ஒரு பூரா பட்டாம்பூச்சியாக இருக்க மாட்டேங்குது. சே அருமையான ஒரு இலப்பாறக்கூடிய ஒரு நிழல் கொடை. அது போகிறாங்க. மறையூருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குப்பா? 5 கிலோமீட்டர் வந்துட்டோம். பக்கம் வந்துட்டோம். கரெக்டான டைமிங். வண்டி இறங்கிட்டா நீ தாண்டா வண்டி விட்டீங்க. ஒரு வண்டி ஓடுறது நீ தானா? அனைத்து பொறுப்புகளுக்கு ஆமா, நிர்வாகம் தான் பொறுப்பு. அது லைவ் வீடியோ போறீங்க. வண்டிக்கு நமக்கு அரையடி தான். ஆமா அப்பா சாமி டே. அப்படி ஸ்லோ பண்ணு. ஏப்பா ஒரு நிமிஷம் ஜூம் போவா. ஏப்பா இங்க பாரு, சூப்பரா வெள்ளி அப்படியே காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்குது. அங்க இருக்கு தெரியுதா? அங்க ஒரு தெரியுதா? அங்கிருந்து வருது பாரு. ஃபுல் ஃபாரஸ்ட். வா சாமி, போலாம். ரைட். சூப்பர் அப்பு. ஸ்ட்ரைட்டா தான் போகுதா? கூல் கார் என்ன சொல்றாரு? ஸ்ட்ரைட்டா போயிடலாங்கிறாரா? அப்பா கொஞ்சம் மெதுவா போச்சல்லப்பா அந்த வண்டிக்காரப்ப. எங்கப்பா ஒரு வீட்டுக்கு தானே இவ்வளவு வேக ஃபாரஸ்ட்ல என்னப்பா பண்றது? நிறைய அனிமல்ஸ் எல்லாம் போகுது குறுக்க. என்ன போங்கப்பா, யாரோட வந்தாருன்னு தெரியலையே. கிட்டத்தட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அருவி இங்கிருந்து சூப்பரா இருக்கிற அருவி. இல்ல நம்ம ரிசார்ட்டுக்கு அருவி இல்ல இருக்க. இப்ப குளிர்ந்தநீர் வாத்துக்க மாட்டியா? ஒண்ணு பண்ணுவா, அருவிக்கு தண்ணி ஒரு பைக்கில காய வச்சு கொண்டாந்துக்கா. என்ன நான் போய் அருவியில் வாத்துக்கிறேன், டப்பால போது இங்க வாத்துக்கோ. இல்லக்கா குளிர் காஞ்சிக்கா போய் ஒரு சித்தா வாத்துக்கா மாடி வந்து குளிர் காஞ்சிக்கோ. என்னடா பழிச பையனுக்கு என்ன குளிருது? அப்ப ஆரண போடப்பா, முக்கு ஆரண போட்ட போப்பா. இந்த சினிமால சொல்லிதான் முக்கு ஆரண போடப்பா. ஆனா செந்தில் பவுனாட்ட ஓட்டுறாங்களா? விஷயம் தெரிஞ்சாலப்பா ஓடி போறானா? கம்பெனியே பார்த்து ஏப்பா பக்கம் வந்துட்டு மாட்டிருக்கு. மறையூர் வந்துட்டு மாட்டிருக்குது. 7 நிமிஷம் தானா? வயல்வெளிகள் வந்துருச்சு. விவசாயம் பண்ணிருப்பாங்க ஏப்பா. ஆமா தென்னை மரம்லாம் இருக்குது. அதான் நம்ம ரிசார்ட்டுக்கு தான் போகுதா?
இப்போ உனக்கு என்ன பழம் வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க. என்ன டேய் இங்கெல்லாம் இதெல்லாம் இருக்க மாட்டேங்கிற காட்டுக்குள்ள செக் போஸ்டா? அட இங்க ஒரு செக் போஸ்டா? ஆமா போ, இங்க ஒரு செக் போஸ்ட் போ. சூப்பரான ஒரு அருவி என்ட்ரன்ஸ்ல. அருமையா இருக்கு. இதுல குளிக்கிறதா? இல்ல இது ஆமா குளிக்கிறதுக்கு இருக்கு மாட்டேங்குது. ஹோட்டல்ல தங்கறோம் அங்க குளிச்சுக்கலாம். இப்ப மேப் பாருங்க. இப்ப மேப் பாருங்க, நம்ம கிட்ட வந்துட்டா. போயிட்டே இருக்கலாம். 2 கிலோமீட்டர் இருக்கா? நம்ம மலை மேல. ஏன் சேகர சோப்புக்கு இது போட்டு குளிச்சிடாதீங்க. சோப்பெல்லாம் போடக்கூடாதுங்க போ. இதுதான் மூலிகை இருக்கு. இதெல்லாம் மூலிகை இருக்குது. அப்போ நல்லா கை காலெல்லாம் தேய்ச்சி உருவி விட்டு கை காலெல்லாம் கழுவி நல்லா மூஞ்சி பல்லுகள்லாம் விளக்கி மூலிகை தண்ணியில. ஆனா அவன் தான் குளிக்க மாட்டானா? கம்முன்னு அதெல்லாம் சோப்பெல்லாம் போடக்கூடாது. என்னைக்கு அருவியில் போய் சோப்போ சாம்போ போடக்கூடாது. அதெல்லாம் நீ வெந்த நீ மாத்துக்கலீனா. நான் காயஸ்தார வீட்டுல தங்கூர் அருவி பாரு. கட்டன் சாயா? ஏன் ஜெயர் உனக்கு மலையாளம்? எனக்கு மலையாளம் தெரியும், உனக்கு தெரியுமா? கட்டன் சாயா. சாயா போட்டுதான் ஆகணும்பா. கேரளாவில் வந்து சாயா போட்டுதான் ஆகணும். ஆஃப் பண்ணி போடு. எல்லாரும் யாரும் நோ சர்வீஸ் சுட டக்குன்னு சுட சுட செல்ல ஆஃப் பண்ணி போடுங்க. இப்போ ஃப்ளைட் மூடு இல்லை, சுவிட்ச் ஆஃப் பண்ணியே போன ஆன் பண்ணுப்பா. அக்கடான வேலை. ஏன் லைட் போட்டுக்கிட்டீங்க? திருவிழா குளம் போகுது உள்ள. அது கொஞ்சம் கலரா இருக்கணும்ல. நாம் பேசிக்காவே கலர் தான் பிகர்தா நகரம். நம்ம அது அப்படி இன்னைக்கு நேரத்தை சின்ன பையன் பின்னாடி உட்கார்ந்துக்கிறதுனால ஆள் பளிச்சுன்னு தெரியும். நம்பர் முதலே கலரா எலெக்ஷன்ல நிக்கலாம் மாட்டேங்குது. நிக்கலாம் தேய்ச்சி இங்க வந்து ரூம் கொடுத்தீங்க. எல்லாம் சேகரனுடைய எல்லாம் நம்ம சேகரனுடைய மகிமைப்பா. என்ன அண்ணன் வெளி உலக சுத்தம். அண்ணன் வெளியூர் போய் பாக்கட்டு. நான் பார்த்தேன். கேரளா இடுக்கி மாவட்டம், கேரளா மறையூர். அருமையான ஒரு பிளேஸ், அருமையான ஒரு டிராவலிங். நம்ம நந்தா ஃபுட் அண்ட் டிராவல்ல ஒரு டிராவலிங் வீடியோ. இப்போதான்ப்பா ஃபுல் டிராவலிங் வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்டு தான் நிறைய போட்டிருக்கிறோம். ஏகரே என்னடா இதுக்கே கை விறுவிறுங்குதே. இப்ப 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 பாக்குறேன் நான் சட்டை கழட்டி அருவியில் போய் அப்படியே. சாமி இது என்ன முகலும் ஊரும் ஒரே இடத்துல இருக்குது? மலையும் முகலும். இங்கேயும் இளநீ விற்கிறாங்க இந்த குளூர்ல. என்ன ஜீப்பு கேரளானாவே ஜீப்பு தான். பெட்ரோல் பங்கு இருக்கு. சக் சக். ஃபுட் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த லெஃப்ட்னு சொல்லுங்கண்ணா. இந்த லெஃப்டா? திருப்பிக்கா ஹைவ் சாக்லேட்டா? ஃபேக்டரியா? சாக்லேட் ஃபேக்டரியா? டேய் தம்பி சேகரே, குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கிட்டு போல. ஹைவ் சாக்லேட்டாமா? வந்தாச்சு, மறையூர் வந்தாச்சு. அப்பா ஏதோ எலெக்ஷன் நடக்க இவ்வளோ செக் போஸ்டா? ஃப்ரெஷ் பனானா சிப்ஸு. 400 மீட்டர் ரைட்டா? இதே இங்க ஒன்று எடுத்து சேகரே, இங்க ஒரு நல்ல சொட்டரை எடுத்து தரவாடா. சாக்கு போய் இருக்குதுல்ல, மஞ்சி சாக்கு, அதை போத்திக்கிட்டா கப்புன்னு கிடக்கும்டா. ரைட் சேகர் செந்தில் இந்த ரைட் செந்தில். மெதுவா சின்ன தடம். ரெசார்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வீடா? வண்டி நிற்குது. அதாவது ஒரு வண்டி நிற்குது, நம்ம வண்டி நிற்குது. அப்போ நடு டவுன்லேயே இருக்குது. ஆனால் இந்த லெஃப்ட் அந்த வழி தான். அண்ணன் இப்போ இருக்குது. இதானா? அதானே உள்ள நிற்கிறாங்க. பாப்பல சிரிப்பா பாருங்க. தனிதான். ஏன்னா எப்படி ரிப்பேர் சுட்டலாமா? கார் அவங்க தானா? அண்ணா இன்ன வரைக்கும் நாங்கள் ஊர் செக் பண்ணி இன்னும் அப்படியே மெதுவாக ரசிச்சுக்கிட்டு மெதுவாக வந்தோம். நீங்கள் இப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? 4 மணி நேரம் இருக்குமா? அப்படியே மெதுவாக அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்தோம். இன்னும் அருமையான ஜில்னஸ். அப்பா மேகத்துக்குள்ளேயே. அண்ணா இன்சார்ஜா? வாங்க அண்ணா சேரன்னு சொன்னாரு. ஏன் இப்போ தான் வந்தீங்களா? 1/4 மணி நேரம் ஆயிடுச்சா? நாங்கள் மெதுவாக வந்துட்டோம். அண்ணா வந்து கொண்டுக்கிட்டீங்க. அண்ணா உள்ள பாட்டு இருக்குமா? டைனிங்க ஓகே. என்ன ஒரு பில்லு வாசம் வருது. அருமையான ஒரு வாசம். லெமன் கிராஸா?
லெமன் கிராஸ் பில்லா அப்பா சூப்பருங்கண்ணா. ஆனால் இதில் தான் நீங்கள் இது ஓய்வு எடுக்கிறதா நீங்கள் ஓய்வு எடுக்கிறாரையா? ஓய்வுக்காக வந்திருக்கிறேன். ஆமாங்கண்ணா ஓய்வுக்காக வந்திருக்கிறேன்ப்பா. சரி சரி ஓய்வு மறையூர் இனிமேல் வந்து வீக்கெண்ட் பூரா வெளியில தான் வெளியில் தான் போகணும் 2 மாதத்துக்கு ஒருக்காக இந்த மாதிரி டூர் போகணும். அடுத்தது வந்து நார்த் இந்தியா பிளான் பண்ணிருக்கோம். நார்த் இந்தியாவா? இதே குரூப் நார்த் இந்தியா அல்லது கோவா கோவா அது நார்த் இந்தியால வரும். ஜெய்ப்பூர் சூப்பர். ஓகே ஓகே. மெனு நமக்கு சைவம் தான்ப்பா. கர்நாடகா இங்க வை வை மேல அங்க 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 எங்க வை சூப்பரா சூப்பரா இருக்குல்ல. நம்ம நீங்க எப்பவுமே அழகுதான். என்ன வர வர வீடியோ எடுக்கிறது இல்லையா? நாங்களே வீடியோ எடுத்துட்டு வந்தோம், நீங்க இல்லையா அந்த வீடியோ இல்லையாங்கிறது எனக்கு பெரிய வருத்தம். என்ன பண்றது? அவன் சேர்ந்து சொல்லிட்டு தான் வந்தேன், ஒன்னாறு பேர் ரொம்ப வருத்தப்படுவார் அப்படின்னு. அவன் எதுவுமே பேசல, எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டேன். பேச மாட்டேன், சிரிச்சுக்குவேன். சொல்றீங்களா? என்ன என்ன ஆப்பம், மஷ்ரூம், பக்கோடா, ஆனா அப்பளமா, கதம்ப பொரியல் மத்தியானம், நாளைக்கு மத்தியானம். அப்புறம் காலையிலங்க காலையில வந்து பாத்தீங்கன்னா ஆப்பம், இட்லி. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கடலை. இப்போ நைட்டு வெளியே சாப்பிட்டுக்கலாமா? ஏப்பு வெளியே நைட் வெளியே சாப்பிடலாம். சைவத்துக்கு அசைவத்துக்கு ஆளாலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அசைவம் வந்து ஃபுல்லா நாட்டுக்கோழி. சரிங்க. நாட்டுக்கோழி 5 கிலோ. சரிங்கண்ணா. 7 கிலோ. கரிமீன் 7 கிலோ. சரிங்கண்ணா. இது வந்து அசைவ பாட்டி. சரிங்கண்ணா. சைவத்துக்கு பாத்தீங்கன்னா சைவத்துக்கு என்ன சொன்னீங்க? ஆப்பம், ஆப்பம், இட்லி, இட்லி, என்ன கறி? கடற்கறி. கடலைக்கறி. எனக்கு வந்து இட்லி பொடி இட்லி பொடி நீங்க கொடுக்க முடியாதுண்ணா. இட்லி பொடி நீங்க கேக்குற வேற கம்பெனி இந்த மாதிரி நான் எடுத்தாந்துருக்கு எடுத்து அங்க ஒரு குளிர் அடிக்கணும், அப்ளை குடிச்சு கழட்டி கொடுத்தேன். இப்போ குளிக்க போறதா? எங்க எந்த அருவி? எந்த அருவிடா? இங்க இருக்குது அருவி இருக்கா? அருவி இருக்குது. ஏன்னா வெட்டில மொத்தம் எத்தனை பேர் படுத்துக்கிறோம்? ஜம்முன் இருக்குது. ஜம்முன் இருக்குது. இன்னும் அது இது ஒட்டி போட்டு இன்னொரு படுத்துக்கலாம். நான் வந்து மறையூர் வந்துட்டோமுங்க. மறையூரில் ஸ்டே பண்ணுங்க. கோல்டன் ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தோமுங்க. நாளை காலையில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுங்க, அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டு காந்தலூர் போய் அருவியில் குளிச்சோமுங்க. குறிப்பாக அருவிக்கு போகிறதுக்கு ஜீப் சவாரி அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. காந்தலூர்னு வந்தால் அந்த ஜீப் சவாரி போகணும் அப்படிங்கிற அளவுக்கு ரசிச்சுங்க. ஜீப் சவாரியை அடுத்தடுத்த வீடியோக்களாக வருதுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்ங்க.